ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது சிலருக்கு வாழ்க்கை சலிப்பாக இருக்கும். சிலருக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும். செய்ய எந்த விதமான அதிக வேலைகளும் இருக்காது. எவ்வளோ நேரம் சும்மா இருக்க முடியும்? வாழ்க்கை சலிப்பாக இருக்கும். மனதிற்கு பிடிக்காத தின வாழ்க்கை அமைந்தால் கூட வாழ்க்கை சலிப்பாக தான் இருக்கும். சலிப்பான வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குவது எப்படி என இப்போ பார்க்கலாம். உண்மையில் நீங்கள் தினம் செய்யும் செயல் உங்களுக்கோ பிறருக்கோ எந்த விதத்திலும் பயனுள்ளதாக இல்லாத பொழுது வாழ்க்கை சுவாரஸ்யமற்று இருப்பது இயற்கை. சாப்பிடுவது, உறங்குவது, குளிப்பது, டிவி பார்ப்பது, செல்போனில் பொழுதை போக்குவது என இருப்பதற்கு மேலாக உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக, மகிழ்ச்சிக்காக அல்லது பிறரின் முன்னேற்றத்திற்காக உங்கள் நேரத்தை விருப்பப்பட்டு செலவிடுங்க. நீங்கள் வாழும் வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்கும் பொழுது அதனை அடைய தினம் நீங்கள் உழைப்பீங்க. வாழ்க்கை சுவாரஸ்யமாக தோணும். தினம் ஒரே விஷயத்தை செய்வதற்கு பதிலாக புது புது ஆர்வமிக்க விஷயங்களை முயற்சி செய்யுங்க. உங்களுடைய மகிழ்ச்சியை பிறரிடமோ பிற பொருட்களிடமோ நீங்கள் தேடும் பொழுது அந்த பொருளோ மனிதரோ அருகில் இல்லாத சமயத்தில் வாழ்க்கை சலிப்பாக இருக்கும். உங்களுக்குள் உங்கள் மகிழ்ச்சியை தேடுங்க. உங்களை நீங்கள் நேசியுங்க. வாழ்க்கை சுவாரஸ்யமானதாக இருக்கும். அதிகப்படியான சிந்தனையும் வாழ்க்கை சலிப்பிற்கு காரணமானது தான். தேவையற்ற சிந்தனையை தவிர்த்திடுங்க. நேர்மறை சிந்தனையுடன் இருங்க. உங்களுடைய ஆர்வத்தை பின்பற்றுங்க. வாழ்க்கையில் சுவாரஸ்யம் என்பது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வது. உங்களுடைய மகிழ்ச்சி உங்களின் உள் உள்ளது என்பதை உணர்ந்து பயனுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது சலிப்பு நீங்கி சுவாரஸ்யம் அமையும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதேனும் பாயிண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கேள்விகளையும் கேளுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனையும் கிளிக் செய்திடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா.